Hello, இந்த வீடியோல odd function என்ன அந்த odd function வச்சு எப்படி சில இன்டெகிரல் எல்லாம் சால்வ் பண்ணலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நீங்க கேட்கலாம் odd function வச்சு என்ன சார் பண்ண முடியும்? அதை வச்சு நான் கத்துண்டு என்ன சார் பண்ண போறேன்னு. நியாயமான கேள்விதான். முக்காவாசி பேருக்கு odd function பத்தி தெரிஞ்சு லைஃப்ல ஒன்றும் பெருசா ஆக போறது இல்ல. ஆனா இன்னைக்கு காலத்தால நிலைமை என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த இன்டெகிரலை சால்வ் பண்ணாதான் வைஃபைக்கு பாஸ்வேர்டே கிடைக்கும்ன்ற நிலைமை வந்துருச்சு. ஸோ வைஃபை பாஸ்வேர்ட் இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது. அதனால இந்த இன்டெகிரல் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்ப்போம். முதல்ல இந்த மாதிரி இன்டெகிரலை பார்த்த உடனே எல்லாருக்குமே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். எனக்கும் பயமாக தான் இருந்தது முதல்ல இந்த இன்டெகிரலை பார்த்த உடனே. ஸோ எப்போவுமே ஒரு டிஃபிகல்ட்டான இன்டெகிரேஷன் ப்ராப்ளம் ஒரு இந்த மாதிரி எந்த கணக்கு ப்ராப்ளம் நீங்கள் பார்த்தாலும் பயப்படக்கூடாது. முதல்ல பயப்படாமல் சரி ஏதாவது இது எப்படியாவது ஏதாவது ஒரு ட்ரிக் வச்சு சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலான்ட்டு ஃபர்ஸ்ட் திங் இது பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா சரி இங்கே ஏதோ ப்ளஸ் இருக்கு. ஸோ மேபி இந்த இன்டெகிரலை எப்படியாவது ரெண்டு இன்டெகிரலாக பிரிச்சா மேபி ஒவ்வொரு இன்டெகிரலும் ஈஸியாக இருக்குமோ சால்வ் பண்ணுறதுக்கு அப்படின்னு தோணுச்சு. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல இந்த இன்டெகிரல் என்ன பண்ணோம், ரெண்டு இன்டெகிரலாக எழுதலாம். ஸோ இதை வந்து எக்ஸ் கியூப் காஸ் எக்ஸ் ஓவர் 2 times 4 minus x squared dx ஒரு integral plus 1/2 times square root of 4 minus x squared dx இன்னொரு integral. ஸோ இப்படி எழுதலாம் முதல்ல தோணுச்சு. சரி எழுதலாம்னு தோணுன உடனே இந்த இன்டெகிரல் நீங்க பார்த்தீங்கன்னா another clue இந்த இன்டெகிரல் எவாலுவேட் பண்றது ஈஸியா இருக்குங்கிறதுக்கு இன்னொரு க்ளூ என்ன கிடைச்சதுன்னா இந்த லிமிட் பார்த்தீங்கன்னா -2 to +2 இருக்கு. -2 to +2ன்றத பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா எப்பவுமே ஒரு இன்டெகிரல் வந்து நெகட்டிவ் சம்திங் டு தி சேம் பாசிட்டிவ் சம்திங் போச்சுன்னா சமயத்துல இந்த மாதிரி இன்டெகிரல் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் இவாலுவேட் பண்றதுக்கு. எப்போ ஈஸியா இருக்கும்னா நீங்க இவாலுவேட் பண்ற ஃபங்க்ஷன் வந்து ஆட் ஃபங்க்ஷனா இருந்ததுன்னா இந்த இன்டெகிரல் வந்து ஜீரோவா இருக்கும். ஸோ இப்போ நான் ஆட் ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்றேன், அது ஏன் ஜீரோவா இருக்கும்னு சொல்றேன். பட் அதுக்கு முன்னால இந்த இன்டெகிரலுக்கு ஆன்சர் என்னங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். ஸோ இப்போ என்ன ஆக போகுதுன்னா நான் இந்த ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் 0ன்னு காட்டுறேன், ரெண்டாவது இன்டெகிரலோட ஆன்சர் பைன்னு காட்டுறேன். ஸோ ஃபுல் ஆன்சர் டு த கொஸ்டின் பைன்னு காட்டுறேன். நீங்க சொல்லலாம் என்ன சார் எல்லா கணக்குக்கும் ஆன்சர் பை தான்னு, இதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணுமா, நம்ம முதலியே கெஸ் பண்ணியிருக்கலாம் நீங்க பை தான்னு. பண்ணியிருக்கலாம், கரெக்டாக இருக்கும் முக்கால்வாசி அது மாதிரி இருந்ததுன்னா. இருந்தாலும் எப்படி சால்வ் பண்றேன்றது தெரிஞ்சுக்கலாமே. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஆட் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த கணக்கு இதை ஞாபகம் வச்சுப்போம் இந்த ரெண்டு இன்டெகிரல்லையும். ஸோ ரெண்டு விஷயம் முதல்ல இன்டெகிரல் -2 to +2 ஆஃப் சம் ஃபங்க்ஷன் f of x dx இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து எப்படி கம்ப்யூட் பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் என்ன கால்குலேட் பண்ணுறோம் இந்த மாதிரி இன்டெகிரேட் பண்ணினோம்னா அப்படின்றத முதல்ல யோசிக்கணும். இப்போ நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு இன்டெகிரலில் கால்குலேட் பண்ணீங்கன்னா இப்போ f of xன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ்னு ஒரு வேரியபிள் இருக்கு, எக்ஸ் வந்து -∞ பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகலாம். ஒவ்வொரு வேல்யூ ஆஃப் எக்ஸுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு ஃபங்க்ஷனுக்கு, அது f of x, y equal to f of x ன்னு யூஸ்வலாக எழுதுவாங்க. அப்படி இருந்ததுன்னா if you integrate the function from -2 to +2, what we are actually doing இந்த ஏரியாவை கால்குலேட் பண்றோம். இவ்வளவுதான் விஷயம் இல்லையா? இந்த மாதிரி ஏரியாவை கால்குலேட் பண்ணும்போது இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து x ஆக்சிஸ்க்கு கீழே போச்சு, x ஆக்சிஸ்க்கு மேலேயும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. x ஆக்சிஸ்க்கு கீழே இருக்கிற ஏரியாவெல்லாம் நெகட்டிவ் ஏரியான்னு வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து இப்போ இது -2 to +2 ஃபங்க்ஷன் இப்படி இருந்ததுன்னா இப்போ நீங்க இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன பண்றீங்கன்னா இந்த x ஆக்சிஸ்க்கு மேல இருக்கிற ஏரியாவை கால்குலேட் பண்ணி x ஆக்சிஸ்க்கு கீழே இருக்கிற ஏரியாவை கால்குலேட் பண்ணி இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ண போறோம். இவ்வளவுதான் ஆக போறது இன்டெகிரல் பண்ணும்போது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நீங்க ஃபார்முலா ஏதாவது யூஸ் பண்ணி இன்டெகிரேஷன் பண்ணலாம் இல்லையா? ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டோம்னா இப்போ ஆட் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்லாம் கொடுத்தா கஷ்டம், அதனால ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ f of x equal to x cube ன்ற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துப்போம்.
இந்த ஃபங்க்ஷனை இப்போ வரைஞ்சோன்னா எப்படி இருக்கும் இந்த ஃபங்க்ஷன் f of x equal to x cube ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும் பிளாட் பண்ணினா. ஸோ x 0 இருந்ததுன்னா இந்த ஃபங்க்ஷன் 0, x 1 இருந்ததுன்னா x cube ஓட வேல்யூ 1, x 2 இருந்ததுன்னா x cube ஓட வேல்யூ 8. ஸோ இந்த ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இருக்கும். x நெகட்டிவ் 1 இருந்தால் என்ன இருக்கும் இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ நெகட்டிவ் 1, y வந்து நெகட்டிவ் 1 இல்லையா, f of x will be நெகட்டிவ் 1. அதே மாதிரி x நெகட்டிவ் 2 இருந்ததுன்னா இதோட வேல்யூ will be நெகட்டிவ் 8. சரியா? இப்போ இந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ at f of negative 2 is the negative of the value of the function at x equal to 2. So x equal to 2 ல 8, x equal to negative 2 ல negative 8, x equal to 1 ல 1, x equal to negative 1 ல negative 1. In other words, இந்த படம் வரைஞ்சீங்கன்னா for values between 0 and 2 இந்த ஃபங்க்ஷன் எப்படி இங்க இருக்க போறதோ இதோட மிரர் இமேஜ் தான் இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ between 0 and negative 2. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா அதுக்கு பேரு ஆட் ஃபங்க்ஷன் பேரு. ஸோ ஃபார்மலா டெஃபினிஷன் என்ன ஆட் ஃபங்க்ஷனுக்கு இருக்கணும்னா f of x is equal to negative f of negative x. எந்த வேல்யூ ஆஃப் x நான் இதுல போட்டாலும் இப்போ நீங்க வந்து x equal to 3 ன்னு போட்டீங்கன்னா f of 3 is 27, f of negative 3 is negative 27. So they are negatives of each other. இல்லையா? பட் இந்த மாதிரி ஒரு ஆட் ஃபங்க்ஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆட் ஃபங்க்ஷனை நெகட்டிவ் 2 ல இருந்து பாசிட்டிவ் 2 வரைக்கும் இன்டகிரேட் பண்ணிடும். அப்படின்னா என்ன வரும்னு யோசிச்சீங்கன்னா ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணினா ஏரியாவை கால்குலேட் பண்றோம்னு ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை நெகட்டிவ் 2 ல இருந்து பாசிட்டிவ் 2 வரைக்கும் இன்டகிரேட் பண்ணினா என்ன பண்ண போறோம், இந்த ஏரியாவை கால்குலேட் பண்ணி இந்த ஏரியாவை கால்குலேட் பண்ணி இந்த ஏரியாலேருந்து இந்த ஏரியாவை சப்ட்ராக்ட் பண்ண போறோம். ஆனா ஃபங்க்ஷன் ஆடா இருந்ததுன்னா இந்த ஏரியாவும் they are exactly the same இல்லையா? ஸோ இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணா 0 தான் வரும். ஸோ எந்த ஆட் ஃபங்க்ஷனா இருந்தாலும் இந்த ஆட் ஃபங்க்ஷனை நெகட்டிவ் a ல இருந்து பாசிட்டிவ் a வரைக்கும் இன்டகிரேட் பண்ணினா ஆன்சர் 0 தான் வரும். சரியா? ஓகே, ஸோ now வைஃபை பாஸ்வேர்டு போகலாம் திரும்ப. ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் என்ன இருந்தது, x cube cos x over 2 times square root of 4 minus x squared dx between negative 2 and positive 2 இருந்தது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எடுத்துட்டீங்கன்னா இப்போ x பதிலா நான் நெகட்டிவ் x சப்ஸ்டிடியூட் பண்ணினேன்னா என்ன வரும்னு பாருங்க. The first value will be negative x cube, which is the same as negative of x cube. ரெண்டாவது ஃபங்க்ஷன் cosine x over 2. cosine x over 2 ல x க்கு பதிலா negative x போட்டா cosine negative x over 2 வரும். ஆனா cosine negative x is the same as cosine x. அதனால இது cosine x ன்னு வெச்சிடலாம். அதே மாதிரி இங்க வந்து நான் x க்கு பதிலா negative x போட்டேன்னு வெச்சுக்கோங்க. negative x square is the same as x square. So இங்க வந்து x க்கு பதிலா negative x போட்டாலும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கிறது மாறாது. அதனால 4 minus x square தான் வரும். ஸோ இப்போ இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா x க்கு பதிலாக நான் நெகட்டிவ் x போட்டேன்னா இங்கே என்ன இருக்கோ அதோட நெகட்டிவ் வருது. ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து ஆட் ஃபங்க்ஷன் அர்த்தம். இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் இருந்ததுன்னா ஒரு படம் நீங்கள் பிளாட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபங்க்ஷனை பிளாட் பண்ணால் கிட்டத்தட்ட அது எக்ஸ் கியூப் மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் மாறி இருக்கும், பட் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஷேப் இருக்கும். ஸோ அதனால என்னாச்சு, இப்போ நமக்கு இந்த இன்டெகிரல் நம்ம கம்ப்யூட் பண்ணாமலே என்ன சொல்லலாம், the whole integral is equal to 0. ஏன்னா அது ஆட் ஃபங்க்ஷன்ங்கிறத மட்டும் வச்சு நெகட்டிவ் 2 to பாசிட்டிவ் 2 இன்டெகிரேட் பண்றதுனால இது 0ன்னு சொல்லிடலாம் இல்லையா? ஓகே, இப்போ வந்து ரெண்டாவது இன்டெகிரல் இருக்கு. ரெண்டாவது இன்டெகிரல் எப்படி வேல்யூவேட் பண்றதுன்னு பார்ப்போம். -1/2 -2 to +2
ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இருக்கு. இந்த இன்டெகிரல் வந்து நீங்கள் இப்போ 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணிவிடுவாங்க. முக்கால்வாசி ஸ்கூலில் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க, சப்ஸ்டிடியூட் பண்ணு எக்ஸ் ஈக்குவல் டு 2 sin தேட்டான்னு சப்ஸ்டிடியூட் பண்ணினேன்னா 4 மைனஸ் 4 sin ஸ்கொயர் தேட்டா வரும். அது வந்து 2 cos தேட்டாவாயிடும். அது ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. பட் இதெல்லாம் நீங்கள் வந்து 30 வருஷத்துக்கு முன்னால் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தா இப்போ அதெல்லாம் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால இது இன்டெகிரேஷனே யூஸ் பண்ணாமல் இதை எப்படி வந்து இதோட வேல்யூ வந்து பைன்னு கண்டுபிடிக்கலாம்னு காட்டுறேன் இப்போ. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எடுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, y ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா? இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணினோம்னு வச்சுக்கோங்க, y ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். இந்த x ஸ்கொயர்டு இந்த பக்கம் எடுத்துன்னு போனா x ஸ்கொயர்ட் பிளஸ் y ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 4 இல்லையா? இது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும், ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. x ஸ்கொயர்ட் பிளஸ் y ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு ஒரு கர்வ் இருந்ததுன்னா அது என்ன மாதிரி கர்வ் இருக்கும்? இது வந்து ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன் படிச்சிருப்பீங்க. இது ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு இல்லையா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து -2 to +2. முதல்ல இந்த சர்க்கிளை பார்க்கலாம். இந்த சர்க்கிள் வந்து உங்களுக்கு இது ஞாபகம் இருந்திருக்கலாம், x மைனஸ் a ஸ்கொயர்ட் பிளஸ் y மைனஸ் b ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு r ஸ்கொயர்ட் அப்படின்ற கர்வ் இருந்ததுன்னா இது வந்து சர்க்கிளோட சென்டர் a, b, ரேடியஸ் வந்து r அப்படின்னு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா a வந்து 0, b வந்து 0, r வந்து 2. ஸோ இது வந்து இட் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள். ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள் வித் center 0, 0 and radius 2. இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஸோ சர்க்கிள் இப்படி இருக்கு, 0, radius 2. ஸோ இது வந்து 2, 0, இது வந்து -2, 0. இந்த இன்டெகிரல் மட்டும் இந்த 1/2 நான் அப்புறமா ஃபேக்டர் பண்ணிக்கிறேன். இப்போ 1/2 அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த கர்வை -2 to +2 இன்டெகிரேட் பண்ணினோம்னா என்ன அர்த்தம்? -2 to +2 மட்டும் இன்டெகிரேட் பண்ணினா we are really computing the area of this part, or we are computing the area of the semicircle. பட் சர்க்கிளோட ஏரியா கம்ப்யூட் பண்றதுக்கு இன்டெகிரேஷன் தேவையில்லையே. சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ரேடியஸ் 2ன்னு தெரியும். சர்க்கிளோட ஏரியா வந்து என்ன? πr ஸ்கொயர்ட் இஸ் த சர்க்கிளோட ஏரியா. ஸோ செமி சர்க்கிளோட ஏரியா πr ஸ்கொயர்ட் ஓவர் 2. இங்க ஒரு எக்ஸ்ட்ரா 1/2 இருக்கு. ஸோ அதையும் சேர்த்தோம்னா நமக்கு வேணுங்கிற இன்டெகிரல் πr ஸ்கொயர்ட் ஓவர் 4. r ஆனா 2, ஸோ 2 ஸ்கொயர்ட் இஸ் 4. ஸோ ஃபைனலி நமக்கு வேணுங்கிற ஆன்சர், our final answer is just pi. இதை முதல்லயே சொல்லியிருக்கலாம்ல, பை தான் நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக தான் இருந்திருக்கும்.